லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்ன? பாக்கியமிக்க ஒரு இரவு. என்ன பாக்கியமிக்க இரவு? ரமலான் மாதத்தில் ஒரு இரவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த மனிதகுல வழிகாட்டியாக இறக்கி அருளப்பட்ட திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டுச்சு. இது அந்த முதல் 5 வசனம். அந்த வசனம் முதலில் இறக்கி அருளப்பட்ட ஒரு நாள் பாக்கியமிக்க ஒரு இரவில் தான் இறக்கி அருளப்பட்டுச்சு. அந்த இரவு எந்த இரவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை தேடுவதற்காகவே முதல் 10 நாள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. நமக்கு வரலாறு தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடைசி 10 நாள் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு இரவு எது என்பதை தெரியாமல் முதல் 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் இரவு எது என்று சொல்லப்படவில்லை. இரண்டாவது 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, அப்பொழுது சொல்லப்படவில்லை. மூணாவது 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, அப்பொழுது சொல்லப்பட்டுருச்சு. சொல்லப்பட்டது எந்த இரவுங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலான்னு வரும் பொழுது 2 நபித்தோழர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க. பார்த்த உடனே சண்டை போட்ட உடனே பழச மறந்துட்டாங்க. அப்ப ஒரு விபரீதமான ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது நாம விளங்கி கொண்ட விஷயத்தை சில மறப்போம்ல, அதை மறந்துட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று எடுத்து காட்டப்பட்டது, பிறகு எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனால நீங்க லைலத்துல் கத்ர் இரவை, பாக்கியமிக்க இரவை, 1000 மாதங்களை விட சிறந்த இரவை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், தேட வேண்டும் என்றால், இல்தமிசுஹா ஃபிஸ்ஸபஇ 27ல தேடுங்க, வத்ஸி 29ல தேடுங்க, வல் ஹம்சி 25ல தேடுங்க, 21, 23, 25, 27, 29 5 நாள்ல தேடலாம். இவங்க 27ல கோலாகலமா இருக்கிறாங்களே, நைட் எல்லாம் தொழுகிறேங்கிற பேர்லயும் கூட்டுது வாங்குற பேர்லயும் ஒருத்தர் துவா கேட்க பின்னாடி எல்லாரும் ஆமீன் சொல்ல, கடைசியில அஜரத்து எவ்வளவோ தியாகம் பண்ணாரு, நம்ம ஊரு கஷ்டப்பட்டாரு, அவருக்கு அள்ளி போடுங்க, கை மடிப்பும் இடுப்பு மடிப்பும் ஜிப்பா மடிப்பும் காசு வாங்குறதை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமா செய்யறாங்களே, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து காட்டியிருக்கிறார்களா? என்றைக்காவது கோலாகலப்படுத்தினாங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லாரும் சேர்ந்து 27 கொண்டாடுறோமே, ஒருவேளை 23ஆக லைலத்துல் கத்ர் இருந்திருந்தால் 1000 மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவை ஏன் கவனக்குறைவோடு விட்டா என்று அல்லாஹ் விசாரிப்பானா இல்லையா? 21ல இருந்துட்டா என்ன ஆகிறது? 29ல இருந்துட்டா என்ன ஆகிறது? 25ல இருந்துட்டா என்ன ஆகிறது? நம்ம என்ன 27 தான் அப்படின்னு வச்சிருப்பாங்க. 21ல தூங்கியாச்சு, 23ல தூங்கியாச்சு, 25ல தூங்கியாச்சு, 29ல தூங்கிறது 27 தான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்களே, இதெல்லாம் மார்க்கமா? சம்பாதிக்கிறதுக்கு செய்யறாங்க. அவுரங்கசீப்புடைய காலத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா சைடுல ஐன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது என்னங்க ஐன்னா என்னது? ஒரு ருக்கு செய்யறதான். குர்ஆனை பாத்தீங்கன்னா ஒரு சூரா முடிஞ்ச உடனே ஒரு ஐன், ஒரு ருக்கு செய்யறது. சூரத்துல் பக்ரா இருக்குல்ல, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அப்படியே ஓதிட்டு வரணும். ஒரு 8-9 வசனத்துக்கு பிறகு ஐன் போட்டிருப்பாங்க. அப்புறம் ருக்கு செஞ்சோன்னு அர்த்தம். மொத்தம் குர்ஆன்ல 540 ஐன் இருக்குங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரல, இது பிற்காலத்தில் போடப்பட்டதுதான். இந்த 540 ஐனை வச்சுட்டு அவுரங்கசீப்புடைய காலத்துல என்ன சொன்னாருன்னா, 540 ஐன் இருக்குது, இமாம ரமலான்ல கூப்பிட்டு வந்துருவோம், ஹாபிஸாவை கூட்டிட்டு வந்து தொலை வைக்க சொல்லுவோம். முதல் நாள் அவர் தொலை வைப்பாரு. எவ்வளவு 30 நாள் எவ்வளவு தொலை வைப்பாங்க? அவங்க 20 ரக்காத் தொலை வைப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிட்டு 8 ரக்காத் தான், இவங்க 20 ரக்காத் தொலை வைப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அங்கீகரிக்கவே கிடையாது. இவங்க 20 ரக்காத் தொலை வைப்பாங்க, கோழி கொத்துற மாதிரி அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் முத்தகீன் இப்படி டகடகன்னு ஓதிடுவாங்க. இவங்க எதை ஓதுனாங்க? மின்னல் ஜின்னத்தி வன்னாசரிக்கு ஓதிட்டு போயிடுவாங்க, எதுவுமே விளங்காது. ஆனா குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஓத சொல்லி தான் மார்க்கம் சொல்லி இருக்குது. இவங்க நிறுத்தி நிதானமா ஓதாம நிறுத்தாம வேகமா ஓதிடுவாங்க. இப்படி ஓதிட்டு இருக்கிறாங்களே, கரெக்டா ஒரு ஐன் வந்த உடனே ருக்கு செஞ்சிருவாங்க. 20 ரக்காத்துக்கு 20 ஐன் ஓதியாச்சு. 27 நாட்கள் 20 ரக்காத்துக்கு 20 ஐன் ஓதுனா 27 நாட்கள் 540 ஐன் ஆயிப்போச்சு. 27ஆம் கிழமை ஹாபிஸா மொத்த குர்ஆனை முடிச்சிட்டாரு, ஆளுக்கு காசு கொடுத்து அனுப்பிவிடுங்க. இதுக்கு உண்டாக்கணுங்க. இது மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குதா? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயல்களை நாம செய்யும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு வாழ்ந்தா நம்ம எப்படி இலக்கை அடைய முடியும்? நம்ம இலக்கு எதுன்னே விளங்காம போயிடும். இன்னையும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்னுடைய தூதர் நம்ம எப்படி போய் சொல்ல முடியும்? பதில் வருமா நம்ம நாவிலிருந்து? அதுவும் இல்லாம போயிடும்.